தேசத்தில் நீ பழுகும்படி ஆண்டவர் உனக்கு ஒரு இடம் உண்டாக்கினாரு. இனி உனக்கு வாக்குவாதம் இருக்காது. உன் தொழில இதுனா வரல வாக்குவாதம் வந்திருக்கலாம், உன் பிசினஸ்ல இதுனா வரல வாக்குவாதம் வந்திருக்கலாம், நீங்க தங்கி இருக்கிற இடத்துல இதுனா வரல வாக்குவாதம் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், அந்த வாக்குவாதம் இந்த இயேசுவுக்கு சித்தனா எல்லாம் முடிந்தது. ரெகோபோத் உன் வாழ்க்கையில தொடங்கி விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நல்லா கவனிங்க, முதலாவது எழுதி கொள்ளுங்க, ரெகோபோத் உங்க வாழ்க்கையில தொடங்கி விட்டது. ஆமென். யாத்திராகமம் புத்தகத்தில் 1:12 நீங்க படிப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள், மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவமானங்கள், நெருக்கங்கள், பாடுகள் வருதோ சோர்ந்து போகாதீங்க. ஏன் ஆண்டவரே, நீங்கள் சொல்லித்தான அந்த சபைக்கு வந்தேன், நீங்கள் சொல்லித்தான அந்த தொழிலை தொடங்கினேன், நீங்கள் சொல்லித்தான அந்த வியாபாரத்தை தொடங்கினேன், நீங்கள் சொல்லித்தான அந்த கம்பெனிக்கு போனேன். ஏன் ஆண்டவரே இவ்வளவு வாக்குவாதம், ஏன் ஆண்டவரே இவ்வளவு போராட்டம்? சோர்ந்து போகாத, உனக்கான நேரம் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. வாக்குவாதத்துக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. பலுகி பெருகினார்களாம். எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று பார்க்கிறோம். நீங்க வசிக்கிற கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட அந்த ஒடுக்கம் மாறப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு அருமையான தேவச்சனமே, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே பார்க்கிற எனக்கு அருமையானவர்களை, பேதுரு கடலுக்கு போய் விடிய விடிய அங்க வலைய போடுறாரு, தெற்க போடுறாரு, வடக்க போடுறாரு, மேற்க போடுறாரு, கிழக்க போடுறாரு. வலைய போட்டு போட்டு பாதி கிழிஞ்சதான் மிச்சம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் பேதுரு போல பிரயாசப்பட்டு 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 ஒண்ணுமே நடக்கல. என்ன நடக்கல? நானும் கிழக்க போனேன், மேற்க போனேன், தெற்க போனேன், வடக்க போனேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல, ஒரு அற்புதமும் நடக்கல. என் பிரயாசம் எல்லாம் வீணா போச்சு, என் பாடுகள் எல்லாம் வீணா போச்சு. ஒருவேளை கவலைப்பட்டு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் அந்த நற்செய்தி. ஆமென். பேதுருக்கு வந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் என்ன செய்ய, வலைய போடு அப்படிங்கிறாரு. இவர் பார்த்தாரு, இவர் நம்மளை பத்தி இவருக்கு தெரியல போல. அல்லேலூயா. நாம கஷ்டப்பட்டது இவருக்கு தேவச்சனமே, உங்க கஷ்டம் அப்பாவுக்கு தெரியும். நீங்க உங்க பாக்கெட்ல உங்க அக்கௌண்ட்ல என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறது அப்பாவுக்கு தெரியும். ஆமென். இந்த வாரத்தில் உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். 5000, 10,000, 50,000, லட்சம் கூட தேவைப்படலாம், அப்பாவுக்கு தெரியும். நீங்க அந்த 50,000க்கு 1 லட்சத்துக்கு நீங்க பிரயாசப்பட்டு கொண்டு அப்பாவுக்கு தெரியும். சரியான நேரத்துக்கு ஆண்டவர் வருவார், சரியான நேரத்துக்கு வருவார். உன்னை சோர்ந்து போய் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாரு, வெறுமையா வீட்டுக்கு அனுப்ப மாட்டாரு, வெறுங்கையோடு வீட்டுக்கு அனுப்ப மாட்டாரு, நிறைவோடு தான் வீட்டுக்கு போக முடிய கர்த்தர் செய்வார்.